இந்த செய்தியினுடைய தலைப்பு என் மீட்பர் இரத்தம் சிந்தினார். இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இதில் அடிக்கடி ஒரு வார்த்தையை நாம் படிக்க முடியும். இதில் சுமார் 12 முறை இந்த வார்த்தை வருகிறது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பின்மாற்றத்திற்கான காரணம் என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர்ச்சியின்மைக்கான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் வல்லமையை அறியாமல் இருப்பதுதான். இந்த எபிரேய புத்தகமானது 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த யூத எபிரேய கிறிஸ்துவர்களுக்கு எழுதப்பட்டது. பலவிதமான பிரச்சனை, உபத்திரவங்கள், பாடுகள் இதற்குள்ளாய் செல்லக்கூடிய இந்த திருச்சபை மீண்டும் கிறிஸ்துவுடைய சிலுவையை மறந்து, கிறிஸ்துவுடைய மரணத்தை மறந்து போய் மோசேயினுடைய பழைய சடங்குகளுக்கும் பலிகளுக்கும் திரும்ப ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவுடைய மரணம் எனக்கு போதுமானது கிடையாது, நான் செய்கிற கிரியைகளும் நான் செலுத்துகிற பலிகளும் சடங்குகளும் என் ரட்சிப்புக்கு அவசியம் என்று இவர்கள் சபையை விட்டும் கிறிஸ்துவை விட்டும் பின்வாங்கி போனார்கள். தேவ ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை விட்டு மிருகத்தின் இரத்தத்திற்கு இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் திரும்பினார்கள். கிறிஸ்தவத்தினுடைய மையம் என்ன? கிறிஸ்தவத்தினுடைய மையம் அது கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவுடைய இரத்தம். எனவேதான் முழு வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து எல்லா வேதாகமத்திலும் எல்லா பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நிருபத்தினுடைய ஆசிரியர் அவர் சொல்றார் எபிரேயர் 9:22 இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. 1 கொரிந்தியர் 2:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்துவுடைய மரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதர்களாலும் ரோமர்களாலும் முன்குறிக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் இரத்தம் பிலாத்துவினால் முன்குறிக்கப்படவில்லை. கிறிஸ்துவுடைய மரணம் ஏரோதுவினால் தீர்மானிக்கப்படவில்லை. கிறிஸ்துவுடைய மரணம் உலகம் உண்டாவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டது. கிறிஸ்துடைய முழு வாழ்க்கையும் அது கடவுளுடைய சர்வ இறையாண்மையை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவை யார் காட்டி கொடுக்கணும்? தேவன் தீர்மானிக்கிறார். கிறிஸ்துவை யார் அடிக்கணும்? தேவன் தீர்மானித்தது. கிறிஸ்துவை யார் நிர்வாணப்படுத்தணும்? தேவன் தீர்மானித்தது. கிறிஸ்துவின் மீது யாரெல்லாம் காரி துப்பணும்? அது தேவன் தீர்மானித்தார். கிறிஸ்துவை யார் சிலுவையில் ஆணிகளை அடிக்கணும்? தேவன் தீர்மானிக்கிறார். கிறிஸ்துவுடைய சரீரத்தை யார் வாங்கிட்டு போகணும்? அது தேவன் தீர்மானித்தது. கிறிஸ்துவுடைய மரணம் அது ஒரு விபத்து அல்ல, அது மிக தெளிவாக திட்டமிடப்பட்ட தேவனுடைய ஆலோசனையாக முன்குறித்தலாய் காணப்படுகிறது. 1 பேதுரு 1:20 வாசிக்கிறோம், அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உலகம் உண்டாவதற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. கிறிஸ்து தம்மால் தமக்கு தேவன் கொடுத்த அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக மட்டும் இயேசு கிறிஸ்து மரித்தார். இந்த 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்க படிக்கிறோம், ஆகையால் 1ஆம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. இப்ப கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? அழைக்கப்பட்டவர்களுக்காக மரித்தார். யார் அழைக்கப்பட்டவர்கள்? தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். 24ஆம் வசனம், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக. யார் அந்த நமக்காக? திருச்சபை. கிறிஸ்து உலகத்தில் வாழ எல்லாருக்காக மரிக்கல. வேதம் ரொம்ப தெளிவாக சத்தியத்தை பேசுது. தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்காக மட்டுமே கிறிஸ்து மரித்தார். ஒரு கேள்வி, ஏன் ரத்தம்? ஏன் ரத்தம் அவசியம்? ஏன் இந்த அளவுக்கு கொடூரமான மரணம்? இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா சிலுவைக்கு போகாமலே மரித்து மீட்டிருக்க முடியும். அவர் சிலுவைக்கு போகாமலேயே வலியும் வேதனையும் அனுபவிக்காமல் கோரமாக சிலுவையில நிர்வாணமா தொங்கி மரிக்காம வலி இல்லாமலேயே மரித்து இருக்க முடியும்.
ஆனால் ஏன் இந்த அளவுக்கு அகோரமான காட்சி? ஏன் ரத்தம் பீரிட்டு செல்கிறது? பார்க்க கூடாத அளவிற்கு கொடூரமான முறையிலே கிறிஸ்து ஏன் உச்சந்தலையின் வெயிலில பல கண்களுக்கு முன்பாக நிர்வாணமா சதைகள் கிழிக்கப்பட்டு பிதாவினால் கைவிடப்பட்டு மோசமான கொடூரமான நிலையில தொங்கிக் கொண்டிருக்க? என்ன காரணம்? ஏன் இந்த அளவுக்கு வலி மிகுந்த மரணம்? ஏன் இந்த அளவுக்கு வலி மிகுந்த மரணம்? காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் எவ்வளவு வேதனையும் வலியும் தருகிறது என்பதை கிறிஸ்து சிலுவையிலிருந்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்த வலி, வேதனை, நிந்தனை, அவமானம், இழிவுகள் இவை அனைத்தும் பரிசுத்த தேவனுடைய பார்வையில் நமது பாவம் எந்த அளவுக்கு அருவருக்கப்படத்தக்க ஒன்று என்பதை காண்பிக்கிறது. முழு வேதமும் கிறிஸ்துடைய மரணத்தை பேசிக்கொண்டே வருகிறது. கிறிஸ்துடைய மரணம் உலகம் உண்டாவதற்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டது. கிறிஸ்துடைய மரணத்தை முழு பழைய ஏற்பாடும் முன்னறிவிக்கிறது. கிறிஸ்துடைய மரணத்தை 4 சுவிசேஷங்கள் மிக தெளிவாக காண்பிக்கிறது. கிறிஸ்துடைய மரணத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் திருச்சபைக்கு வல்லமையாய் பிரசங்கிக்கிறது. கிறிஸ்துடைய மரணத்தை 21 நிருபங்களும் உள்ளூர் திருச்சபைகளுக்கு விளக்கப்படுத்துகிறது. கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாய் நாம் அடையக்கூடிய நித்திய மகிமையை வெளிப்படுத்துகிற விசேஷம் காண்பிக்கிறது. கிறிஸ்துடைய பிறப்பும் கிறிஸ்துடைய மரணமும் நமது பாவம் எந்த அளவுக்கு கொடூரமான ஒன்று என்பதை காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க, கிறிஸ்து மிகவும் பெரியவர். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவன் முழு உலகத்தையும் உண்டாக்கினார். இந்த பூமி தொங்கிக் கொண்டிருக்குன்னு சொன்னால் கிறிஸ்து தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 1:3 கொலோசியர் 1:17 சொல்கிறது, கிறிஸ்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறார், சகலமும் அவருக்குள் நிலைநிற்கிறது. இந்த எல்லா படைப்புகளும் கிறிஸ்துக்குள்ளாக நிலைநிற்கிறது. கிறிஸ்து ஆணையிட்டா மட்டும்தான் சூரியன் உதிக்க முடியும். கிறிஸ்து ஆணையிட்டா மட்டும்தான் சூரியன் மறைய முடியும். சூரியன் பூமியின் மீது எந்த அளவுக்கு வெப்பத்தை செலுத்த வேண்டும் என்பதை கிறிஸ்து தீர்மானிக்கிறார். மழை எப்பொழுது பெய்ய வேண்டும் என்பதை கிறிஸ்து தீர்மானிக்கிறார். குளிர் எப்பொழுது வர வேண்டும் என்பதை கிறிஸ்து தீர்மானிக்கிறார். புயல், காற்று, வெள்ளம் எப்பொழுது வர வேண்டும் என்பதை கிறிஸ்து தீர்மானிக்கிறார். பூமி எவ்வளோ வேகத்தில் சுத்தணும் என்பதை இயேசு கிறிஸ்து தீர்மானிக்கிறார். பூமியின் மீது எந்த கோளும் விண்கற்களும் மோதாதபடிக்கு இயேசு கிறிஸ்து பூமியை பாதுகாக்கிறார். இப்படிப்பட்ட தேவகுமாரனை உலகத்தில் உங்களைப் போல என்னைப் போல மனிதனாக கொண்டு வந்தது எது? நம்முடைய பாவம் எந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்குன்னு சொன்னா மிகப்பெரிய தேவனையே பூமி கொண்டு வந்திருக்கும். ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார்? ஏன்னா பாவத்தில் மரித்திருக்கிற நாம் கிறிஸ்துவிடம் செல்ல முடியாது. எனவே கிறிஸ்து நம்மிடம் வந்தார். மரித்த கிறிஸ்து மிகப்பெரியவராய் இருந்திருப்பார் என்றால் நமது பாவமும் அந்த அளவுக்கு மிக பெரிதான ஒன்றாக இருந்திருக்கிறது. நமக்காக ஜீவனை கொடுத்தவர் சாதாரண மனிதன் அல்ல. நமக்காக ஜீவனை கொடுத்தவர் தேவகுமார், படைத்தவர். அப்படின்னா நமது பாவம் எந்த அளவுக்கு பெருசு? நம்முடைய பாவத்தின் மீதான தேவனுடைய கோபாக்கனை எந்த அளவுக்கு பெருசு? தேவனுடைய கோபத்தை சரி செய்ய ஒரே நபரால் மட்டும்தான் முடியும். தேவனுடைய கோபத்திலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்ற ஒரே நபரால் மட்டும்தான் முடியும். அந்த நபர் அதே தேவன். அதே தேவனை போல ஒரு நபர், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷன் என்பது தெரியுமா? கிறிஸ்துடைய ரத்தம் என்ன செய்தது என்பது தெரியுமா? கிறிஸ்துடைய ரத்தம் நமக்காக எதை செய்து முடித்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? ஒரு மெய்யான விசுவாசி இந்த கேள்விக்கான பதில்களை தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு அவர் கொடுக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த இரத்தத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. இந்த இரத்தம் விலையேறப்பெற்ற இரத்தம். ஏன் கிறிஸ்துவின் இரத்தம் விலையேறப்பெற்றது? கிறிஸ்துவின் இரத்தம் ஏன் விலையேறப்பெற்றது? காரணம், கிறிஸ்து விலையேறப்பெற்றவர். விலையேறப்பெற்றவர்னு சொன்னா ஒட்டுமொத்த பிதாவின் சுதந்திரமும் அது கிறிஸ்துவினுடையது. பிதாவின் ஒரே நேசகுமார், பிதாவின் ஒரே ஏக சுதன். அவருக்காக தான் பிதா முழு உலகத்தையும் படைச்சார். இந்த உலகத்துல வாழ்ற எல்லா ஐஸ்வர்யங்களும், எல்லா ராஜாக்களும், எல்லா அரசாங்கமும், அதிகாரிகளும் கிறிஸ்துவுக்காக இருக்கிறது. அப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற கிறிஸ்து நமக்காக சிந்திய ரத்தம் அது விலையேறப்பெற்றது. ஏன் கிறிஸ்துவின் ரத்தம் விலையேறப்பெற்றது? 4 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் விலையேறப்பெற்றது? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய மீட்பை உண்டு பண்ணியது. எனவே அந்த இரத்தம் வெளியேறப்பெற்றது. வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரிப்பு கூட நிகழ்ச்சிகளை குறித்து நாம் படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்தை தேவன் வடிவமைக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்தில் வருஷம் ஒரு முறை பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன் நாட்டு மக்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி இரத்தத்தை மகா ஸ்தலத்திற்குள்ளாய் கொண்டு சென்று அங்க கிருபாசனத்தின் மீது தெளிக்க வேண்டும், வருஷம் ஒரு முறை. ஆனா இங்கு இயேசு கிறிஸ்து ஒரே முறை அந்த மகா ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்து நமக்கு பதிலாய் தன் சொந்த இரத்தத்தை சிந்தினார். பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற அனைத்து பலிகளும் ஆசாரிப்பு கூடார நிகழ்ச்சிகளும் அதை கூறுகிறது. ஆசாரிப்பு கூடார பலிகள் அனைத்தும் ரட்சிப்பை கொடுக்காது. பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தப்பட்ட மிருகத்தினுடைய ரத்தம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்காது. மாறாக அவைகள் அனைத்தும் இரட்சகரை காண்பிக்கிறது. இந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எங்கு பிரவேசித்தார் கிறிஸ்து? எங்கே பிரவேசித்தார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார். அது பூமியிலே காணப்படுகிற கூடாரத்திற்குள்ளாக பிரவேசிக்கல. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது அது பெரிதும் உத்தமமான கூடாரம். அது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. இப்ப கிறிஸ்து நமக்காக தன் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை எங்கு கொண்டு போனார்னு சொன்னா, பரலோகத்தில் வாசமா இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் கொண்டு சென்றார். எதை கொண்டு சென்றார்? தமது சொந்த ரத்தத்தை கொண்டு சென்றார். வெள்ளியை கொண்டு போகல, பொண்ணை கொண்டு போய் சேர்க்கல, நமக்கு பதிலாக பணத்தை கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுக்கல. நம்மை மீட்பதற்கு அவருடைய சொந்த விலைக்கிரயமான வெளியேறப்பட்ட இரத்தத்தை கிறிஸ்து அவர் கொண்டு சென்றார். எவ்வாறாக பிரவேசித்தார்? பிரதான ஆசாரியராக பிரவேசித்தார். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக பிரவேசித்தார். அவர் மேய்ப்படாக பிரவேசித்தார். ஒரு ஆடை பலி செலுத்தணும்னு சொன்னா 3 காரியம் அவசியம். ஒன்று, பிரதான ஆசாரியர் அவசியம். 2வது, ஆடு அவசியம். அந்த ஆடு வாங்கக்கூடிய மேய்ப்பன் அவசியம். ஆனால் அந்த 3மே பழைய ஏற்பாட்டில் வெவ்வேறு நபர்கள். ஆனால் இங்கு இந்த 3மே ஒரே நபர். அவரே பிரதான ஆசாரியர், அவரே ஆட்டுக்குட்டி, அவரே மேய்ப்பர். எதை உண்டாக்கினார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். வெறுமனே மீட்பு என்று சொல்லப்படல, நித்திய மீட்பு என்று சொல்லப்பட. நித்திய மீட்பு என்ன அர்த்தம்? அந்த மீட்பு அழியாதது, அந்த மீட்பு நித்தியமானது. அந்த ரட்சிப்பை ஒருபோது யாராலும் இழக்க முடியாது. அந்த ரட்சிப்பு நித்தியம் வரைக்கும் திரியேக தேவன் பாதுகாத்து கொண்டே வருகிறார். 15ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, அதாவது பழைய ஏற்பாட்டில் அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் வாழ்கிற மக்களுக்காகவும் புதிய ஏற்பாட்டு காலமாக இப்பொழுது வாழ்கிற மக்களுக்காகவும் ஒரே நபர் மரித்தார், அவர் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கும் இப்பொழுது வாழ்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கும் ஒரே கிறிஸ்து பலியானார். ஆக மொத்தம் யாராக இருப்பினும், எங்கு இருப்பினும், எவராக இருப்பினும், எந்த மொழியாக, எந்த நாடாக, எந்த இனமாக, எந்த ஜாதியாக, ஏழ்மையாகவோ வசதியாகவோ, வியாதியோடோ அல்லது குழந்தையாகவோ வாலிபனாகவோ முதியவராகவோ அரசனாகவோ யாராக இருப்பினும் அவர்களுக்கான பாவம் மன்னிப்பு ஒருவரால் மாத்திரமே, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே. இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற 1000 கோடி மக்களுடைய பிரச்சனை என்ன? இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற எல்லா நாடுகள், எல்லா ராஜாக்கள், எல்லா அதிபதிகள், எல்லா அரசு அதிகாரிகள் அடிப்படை பிரச்சனை, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவன் மீதும் தேவன் இந்த நொடி கோபம் உள்ள கடவுளாக இருக்கிறார். அதே போல இவர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு தீர்வு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம். பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த விசுவாசிகள் பலிகள் மூலமாய், மாதிரிகள் மூலமாய் சிலுவையை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள், சிலுவையை எதிர்நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் கிறிஸ்துவை நேர்ல பார்க்கல, ஆனா ஆபிரகாம் வரக்கூடிய கிறிஸ்துவை முன்னோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டான். இப்பொழுது வாழ்கிற நீங்களும் நானும் வந்த கிறிஸ்துவை பின்னோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுகிறோம். ஆக மொத்தம் எவராக இருப்பினும் கிறிஸ்து ஒருவரே மீட்பு. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நித்திய மீட்பு என்று சொல்லப்படுகிறது. 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் நித்திய ஆவியினாலே என்று சொல்லப்படுகிறது. 15ஆம் வசனத்தின் மையப்பகுதி நித்திய சுதந்திரம். ஆக மொத்தம் ரட்சிப்பு என்பது எப்படிப்பட்டதுங்க? நித்தியமானது, தற்காலிகமானது கிடையாது. தேவன் ஒரு முறை நம் ரட்சித்தார் என்றால் நம் ரட்சிப்பை இழந்து போய்விட முடியாது. காரணம், ரட்சிப்பு என்பது கடவுளுடையது, கர்த்தருடையது. கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்திய ரத்தம் நமக்காக எண்ணத்தை செய்து முடித்தது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவை பற்றும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவர் ஏற்படுத்தினார். கிருபாதார பலி என்பது தேவ கோபத்தை நிவிர்த்தியாக்குதல் என்ற அர்த்தம். அப்ப கிறிஸ்துடைய இரத்தம் நம்மீது உள்ள தேவ கோபத்தை நிவிர்த்தியாக்கியது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுடைய சிலுவையில் சிந்திய ரத்தம் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்கியது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானார். கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கியது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்துடைய ரத்தம் எதை செய்து முடித்தது? கிறிஸ்துவின் ரத்தம் நித்திய மீட்பை உண்டு பண்ணியது. எவ்வாறு? முதலாவது, கிறிஸ்துவின் ரத்தம் நம்மீது இருந்த தேவ கோபத்தை நிவர்த்தியாக்கியது.
இரண்டாவது, கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை நிவிர்த்தி செய்தது. மூன்றாவது, கிறிஸ்துவின் ரத்தம் குற்றவாளிகளாய் காணப்பட்ட நம்மை நீதிமான்களாக்குகிறது. நான்காவது, கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுக்கு சத்துருக்களாக துரோகிகளாய் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. ஐந்தாவது, கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் மீட்கிறது. புரியுதா? கிருபாதார பலி என்பது தேவ கோபத்தை நீக்குவது, பாவ நிவிர்த்தி என்பது பாவத்தை நீக்குவது, நீதிமானாக்குதல் என்பது நமது குற்றத்தை நீக்குவது, ஒப்புரவாகுதல் என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள பகைமையை நீக்குவது, மீட்பு என்பது நமது அடிமைத்தனத்தை நீக்குவது. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் இந்த மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை தவிர ஒருவராலும் அது முடியாது. இரண்டாவது 14ஆம் வசனம், இப்ரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். 23ஆம் வசனம், ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் விலையேறப்பட்டது? கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஏன் பரிசுத்தம் நமக்கு அவசியம்? காரணம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது. நல்லா கவனிங்க, நமக்கு பரிசுத்தமாதல் ஏன் அவசியம் சொன்னா, வேதம் சொல்றது நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். தேவன் பரிசுத்தர் என்றால் என்ன அர்த்தம்? நீங்க அநேக சபைகளில் பாடல்களில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை தேவன் பரிசுத்தர். சபையில முன்னாடி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மெய்யாகவே தேவன் பரிசுத்தர் என்றால் என்ன அர்த்தம்? பரிசுத்தர் என்றால் மூல பாஷையில கடோஷ், செப்பரேட்டட், பிரிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். தேவன் பரிசுத்தர் என்றால் அவர் தன் படைப்புகளை காட்டிலும் உயர்ந்தவர். அவர் தன் படைப்புகளை போன்று அல்ல, தன் படைப்புகளை காட்டிலும் உயர்ந்தவர். தேவன் பரிசுத்தர் என்றால் அவர் எந்த விதமான பாவம் செய்யாத தூய்மையானவர். He is morally pure. அவர்கிட்ட எந்த பாவமே கிடையாது. தேவன் பரிசுத்தர் என்றால் அவர் பாவத்தையும் பாவிகளையும் வெறுக்கிறவர். தேவன் பரிசுத்தர் என்றால் அவர் பாவிகளை நிச்சயமாக தண்டிக்கிறவர். நாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போய் அழிகிற நிலையிலே காணப்பட்டு கொண்டிருந்தோம். ஒரு மரித்த சரீரத்தின் நிலைமை எதுவாக இருக்கும்? ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட பல நாட்களான ஒரு சரீரம் கொண்டாந்து இங்கே முன்னாடி வைக்க முடியுமா? ஒரு வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட ஒரு பாடி கொண்டாந்து நடுவில் வைக்க முடியுமா? எந்த அளவுக்கு நாற்றம் எடுக்கும், எந்த அளவுக்கு அருவருத்தக்க நிலையிலே காணப்படும். அதே போலதான் ரட்சிக்கப்படாத இங்கு அமர்ந்திருக்கிற உங்கள் ஆத்துமா பாவத்தில் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த டெட் பாடியை நம்மாலே சகித்து கொள்ள முடியாது. டெட் பாடிக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. ஏன்னா நாற்றம் எடுக்கும், அழுகி போயிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஒவ்வொருடைய ஆத்துமாவும் பாவத்தில் மரித்து போயிருக்கிறது. அந்த மரித்த நிலையில் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நாற்றம் எடுத்த நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மரித்து போன ஆத்துமாவில் அழுகி போய் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட மக்கள் பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக எவ்வாறு சுத்திகரிக்கப்பட முடியும்? பழைய ஏற்பாட்டில் சுகந்த வாசனையை முகருகிற அந்த பரிசுத்தமான தேவன் ஆத்துமாவில் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிற நம்மீது மாத்திரம் எப்படி கிருபையுள்ள கடவுளாக இருக்க முடியும்? நம்ம மட்டும் எப்படி விரும்ப முடியும்? நம்மீது எப்படி அன்பு செலுத்த முடியும்?
இப்ப அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவனுடைய பிரசனத்தில் அழுகி போன ஆத்துமாவாகிய நம்மை நிறுத்துவதற்கு, நம் ஆத்துமாவை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு பொருள் அவசியம். அந்த பொருள் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான இரத்தம். சிந்திச்சு பாருங்களேன். அழுகி போன நமது ஆத்துமாவின் மீது ஒன்று ஊற்றப்பட்டது. நாற்றம் எடுத்து புழுக்கள் நிறைந்த நம்முடைய ஆத்துமாவின் மீது ஒரு பொருள் ஊற்றப்பட்டது. அந்த ஊற்றப்பட்ட பொருள் எப்படிப்பட்ட பொருள்? யாருடைய பொருள்? அது நம் மீது ஊற்றப்பட வேண்டும் என்றால் அந்த பொருள் எந்த கடையிலுமே கிடைக்காது, போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. அந்த பொருள் நம் மீது ஊற்றப்படணும்னு சொன்னா ஒருவருடைய சதைகள் கிழிக்கப்படணும். சதைகள் கிழிக்கப்படணும்னா வலியும் வேதனையும் அதிகமாய் காணப்படும். நொறுக்கப்படணும், உடைக்கப்படணும். அப்பதான் அந்த பொருள் என்ன செய்யும்? கிடைக்கும். அழுகி போன நமது ஆத்துமாவின் மீது அந்த இரத்தத்தை ஊற்றுவதற்கு கிறிஸ்து பட்ட பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள், அவமானங்கள் சிலுவையில் எந்த அளவுக்கு அகோரமான. 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நல்லா கவனிங்க, நமது மறுபிறப்பில் என்ன நடைபெறுகிறது? மரித்திருக்கிற ஆத்துமாவாகிய நம்மை உயிர்ப்பிப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார்? இப்ப மரித்திருக்கிற ஆத்துமாவினால நான் கடவுளை ஆராதிக்க முடியாது, வேத வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், என் ஆத்துமா மரித்து போயிருக்கிறது. இப்ப அப்படிப்பட்ட மரித்த ஆத்துமா உயிர்ப்பிப்பதற்கு தேவன் தனது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நம்மை கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார். ஏன் கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது? 9 எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இப்ப கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ஏன் சுத்திகரிக்கிறது என்றால் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுக்கு பணிவிடை செய்வதற்கு. கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கப்படுதலுக்கும் ஆராதனைக்கும் இணைப்பு உண்டு. கிறிஸ்துவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட முடியாத எந்த நபராலும் கடவுளை ஆராதிக்கவே முடியாது, கடவுளை தொழுது கொள்ள முடியாது. நாம் தேவனை வேதபூர்வமாக ஆராதிக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுளுடைய பிரசனத்திலிருந்து கடவுளை தொழுது கொள்ளணும்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். சங்கீதம் 51:7 இந்த சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்கிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரி. ஈசோப்பு என்றால் என்ன? ஈசோப்பு என்பது பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அது ஒரு செடி. எதற்காக பயன்படுத்துவார்கள்? அந்த செடி எதற்காக பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா, பஸ்கா பண்டிகையில வாசல்களில் இரத்தத்தை பூசுவதற்கு ஒரு ஆட்டை அடித்து இரத்தத்தை பாத்திரத்தில் பிடித்து அந்த ஈசோப்பு என்கிற செடியை இரத்தத்தில் தோய்த்து வாசல்களில் அவர்கள் பூசுவார்கள். அதே போல குஷ்டரோகியான ஒருவன் சுகமான பிறகு அவன் மீது ஆசாரியன் அந்த ஈசோப்பை எடுத்து இரத்தத்தில் தோய்த்து அவன் மீது தெளிக்க வேண்டும். இப்ப எங்கே ஈசோப்பு இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கும்? ரத்தம் இருக்கிறது. தாவீது ஜெபம் பண்றாருன்னு சொன்னா, ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்படின்னா, ஆண்டவரே கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஈசோப்பை முழுக்கி என் மீது தெளியும். கிறிஸ்துவின் இரத்தமே இல்லாமல் எனது அக்கிரமங்கள் ஒருபோதும் கழுவ முடியாது. 3வது 24 எபிரேயர் 9:24 அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். வாசிக்கிறோம், தேவன் பரலோகத்திலே நமக்காக பிரவேசித்திருக்கிறார்.
கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் விலையேறப்பெற்றது? முதலில் அது நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறது. இரண்டாவது, கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. மூன்றாவது, கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 10:12. நல்ல கவனிங்க. 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு ஆசாரியனும் நின்று கொண்டுதான் ஆராதனை செய்யணும். ஆனா இங்க வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக பலியாகி உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நின்று கொண்டு இருப்பாங்க? நின்று கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னும் வேலை முடியலன்னு சொல்லி அர்த்தம். ஆனா கிறிஸ்து நமக்காக தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் நமக்கான அனைத்து மீட்பின் பணிகளும் முடிக்கப்பட்டது என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து எங்க அமர்ந்திருக்கிறார்? பிதாவுக்கு மேல இல்ல, பிதாவுக்கு கீழே இல்ல, பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். பிதாவுக்கு சமமானவரா? அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பரிசில் அமர்ந்திருக்கிறார் என்ற சத்தியம் எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர். இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்பின் பணிகளை செய்து முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இந்த முழு உலகத்தையும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அங்கிருந்து. அதே கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்திலிருந்து தன் சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதே கிறிஸ்து மீண்டும் அங்கிருந்து நியாயாதிபதியாக வரப்போகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 12:24. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஒரு ரத்தம் உங்களுக்காக எனக்காக இப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறது. ரத்தம் எப்படி பேசும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது, பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. 24ஆம் வசனத்துல, பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்க. எப்பொழுது கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? இப்பொழுது, இந்த நொடி கிறிஸ்து அவர் யாருக்கெல்லாம் ரத்தத்தை சிந்தினாரோ அவர் ஒவ்வொரு ஆடுகளுக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம முழுமையான பரிசுத்தவானாக மாறி விடுவது கிடையாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாள்தோறும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். நாள்தோறும் நமக்கு மனம் திரும்புதல் அவசியம். நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற எஞ்சியுள்ள பாவத்தின் மூலமா நாம் வேதத்தை நாள்தோறும் மீறுகிறோம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறோம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிற உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து அவர் பரிந்து பேசவில்லை என்றால் நாம் பாவம் செய்கிற அந்த நொடி நரகத்திற்கு நாம் சென்று விடுவோம். சங்கீதம் 78:38 வாசிங்கள. சங்கீதம் 78:38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கான காரணம், அவர் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். எவ்வளவு தரம் தேவன் நம் மீது உள்ள கோபத்தை விலக்கி இருப்பான்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நாம் பாவம் செஞ்சிருப்போம். சங்கீதக்காரன் சொல்றான், என் பாவம் என் தலைமுடிகளை காட்டிலும் அதிகமானது. என் பாவம் வான பரியந்தம் எட்டி இருக்கிறது. வான பரியந்தம் சொன்னா நம்முடைய தலையிலிருந்து வான வரைக்கும் அடுக்கடுக்கா நம்முடைய பாவத்தை வச்சோன்னு சொன்னா எவ்வளோ உயரம் போகும். அவ்வளோ ஒவ்வொரு பாவத்தின் மீதும் கடவுள் தனது உக்கிரமான கோபத்தை இங்கிருக்கிற நம் மீது வைத்திருந்தார் என்றால் நாம் எங்கு சென்றிருப்போம்? அவ்வளோ பெரிய கோபத்தை மன்னித்து கொண்டே இருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம்,
பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தை மட்டும்தான். மெய்யாக ரட்சிக்கப்பட்டிருப்போம்னு சொன்ன நல்லா கவனிக்கல. நாம் பிதாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மில் வாசமாக இருக்கிறார். சரியா? நாள்தோறும் நாம் பாவம் செய்கிறோம். நாள்தோறும் பாவம் செஞ்சாலும், தேவனை நாம் நாள்தோறும் கோபப்படுத்தினாலும், இதுவரைக்கும் தனது புத்திர சுவிகாரத்தை விட்டு பிதாவாகிய தேவன் நம்மை துரத்தவே கிடையாது. நாள்தோறும் கிறிஸ்துவ சிலுவையில் அடித்து கொண்டே இருந்தாலும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவதை நிறுத்தாமலே இருக்கிறார். நாள்தோறும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினாலும் நம்மை விட்டு ஒருபோதும் வெளியே போகாமலே இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவுடைய அன்பு. கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம், புத்தி கட்டாத அன்பு என்னன்னு சொன்னா, பிதாவாகிய தேவன் இன்னும் தம்முடைய புத்திர சுவிகாரத்தில் அவருடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறார். இன்னும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஆவியானவர் நம்மை விட்டு வெளியே போகாமல், நாம் பாவம் செஞ்சாலும் துக்கப்பட்டவராய் இருப்பினும் நமக்குள்ளாகவே வாசமாய் இருக்கிறார். இதுதான் நம்மீது தேவன் காண்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு. இதுதான் கிறிஸ்துவுடைய பரிந்து பேசுதலுடைய விளைவு. ஒவ்வொரு வருஷமும் அந்த பிரதான ஆசாரியன் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போய் என்ன செய்யணும்னு சொன்னால், கிருபாசனத்தான் இருக்கும். கிருபாசனம், அந்த கிருபாசனம் என்பது பொன்னால் மூடப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று அந்த இரத்தத்தை அந்த கிருபாசனத்தின் மீது தெளிக்க வேண்டும். நல்லா கவனிக்கல. கிருபாசனம் என்பது தேவனுடைய மகிமை வாசமாய் இருக்கிற இடம். அந்த கிருபாசனத்தின் மேலதான் மகிமை, தேவனுடைய மகிமை நிழலிட்டு கொண்டிருந்தது. சரியா? இப்ப அந்த கிருபாசனத்திற்கு உள்ளதான் உடன்படிக்கை பெட்டி காணப்படுது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் 10 கட்டளைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப தேவனுடைய மகிமை மேலே இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 10 கற்பனைகள் வேதம் இருக்கிறது. ரத்தம் எங்கு தெளிக்கப்படுகிறது? ரெண்டிற்கும் நடுவில் உள்ள கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்படுகிறது. காரணம் என்ன? நாம் அனைவரும் அந்த 10 கற்பனைகளை மீறின குற்றவாளிகளாய் காணப்படுகிறோம். நாம் அனைவரும் அந்த 10 கற்பனைகளை மீறி தேவனுடைய மகிமைக்கு எதிரானவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய மகிமையையும் அந்த மகிமையுள்ள பரிசுத்தமான தேவனையும் 10 கற்பனைகளை மீறிய பாவிகளாகிய நம்மையும் ஒப்புரவாக்குவதற்கு நடுவில் ரத்தம் செலுத்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தமாய் அந்த கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்பட்டா மட்டும்தான் மேலே இருக்கிற பரிசுத்த தேவனும் கீழே இருக்கிற பாவிகளாகி நீங்களும் நானும் ஒப்புரவாக்கப்பட முடியும். அந்த கிருபாசனம் என்பது ரத்தம் தெளிக்கப்படுகிற வரைக்கும் அது கோபத்தின் ஆசனமாகவே இருக்கும். எப்போ கிருபாசனமா மாறும் தெரியுமா? அந்த பெட்டியின் மீது எப்போ ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே அது கிருபாசனமாக மாறும். கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை அந்த கிருபாசனத்தின் மீது சிந்தி செலுத்தி பரிசுத்தரையும் பாவிகளையும் ஒன்றிணைத்து ஒப்புரவாக்கினார். நாம் நம்முடைய பாவத்தின் மீது துக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். காரணம், தேவன் அந்த பாவத்தை வெறுக்கிறார். அதே நேரத்தில் பாவத்தை அறிக்கை செய்யும் போது தைரியத்தோடு நம்பிக்கையோடு நாம் செல்ல முடியும். காரணம், கிறிஸ்து நமக்காக உள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் பிரதான ஆசாரியர் உள்ளுக்குள்ள போயிட்டு ஆராதனை செஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடணும். ஆனா கிறிஸ்து உள்ளே பிரவேசித்தார், இன்னும் வெளியே வரல, அங்கேயே இருக்கிறார். நமக்காக பிதாவின் சமூகத்திலே நித்தமும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரதான ஆசாரியர் உள்ளே போகும்போது அவருடைய அங்கியில சின்ன சின்ன மணிகள் கட்டப்பட்டிருக்கும். சரியா? அவன் இடுப்புல கயிறு கட்டப்பட்டிருக்கும். இவன் உள்ளுக்குள்ள போகும்போது கயிறு வெளியே இருக்கும். ஏன்னா பிரதான ஆசாரியனை தவிர என்ன செய்யக்கூடாது? யாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகாஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்க கூடாது. இப்ப இவன் உள்ளுக்குள்ள போகும்போது, இவன் கடவுளுக்கு ஆராதனை செய்யும் போது வெளியிருக்கிற மக்களுக்கு என்ன கேட்கும்? அந்த மணி சத்தம் கேட்கும். ஒருவேளை மணி சத்தம் கேட்கலன்னா என்ன அர்த்தம்? பிரதான ஆசாரியன் தேவனுடைய சமூகத்தில் அவனுடைய பாவத்தின் மூலமா செத்து போயிட்டான்னு சொல்லி அர்த்தம். இப்ப
வெளியே நின்று கொண்டிருக்கிற மக்களுக்கு எது ஆறுதல், எது நம்பிக்கை? உள்ளிருந்து கேட்கக்கூடிய அந்த மணி சத்தம் தான் இவங்களுக்கு ஆறுதல். ஏன்னா இந்த மக்கள் சார்பாக பிரதான ஆசாரியன் உள்ளுக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். இந்த மக்கள் சார்பாக பிரதான ஆசாரியன் ஜீவனுள்ள நபராய் உள்ளுக்குள் நின்று கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் நினைப்பாங்க, என் மணி சத்தம் கேட்குது, எனவே தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். மணி சத்தம் நின்று போயிடுச்சுன்னு சொன்னா மக்களுடைய பாவத்திற்கு தேவன் தண்டிப்பார். எவ்வாறு அந்த மணி சத்தம் இந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததோ அதே போல கிறிஸ்துவின் பரிந்து பேசுதலாகிய அந்த சத்தம் இன்றைக்கும் நமக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? ஒருவேளை உங்களுக்காக உங்க கணவன் ஜெபம் பண்ணாம இருக்கலாம், உங்க மனைவி ஜெபம் பண்ணாம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் ஜெபம் பண்ணாம இருக்கலாம், பெற்றோர் ஜெபம் பண்ணாம இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த நொடி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அந்த மணி சத்தம் ஒருபோதும் நிற்காது. பிரதான ஆசாரியன் உள்ளுக்குள்ள போகும்போது அவன் மார்பில 12 கோத்திரத்தை குறிக்கக்கூடிய 12 கற்கள் இருக்கும் அவருடைய மார்பில். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தின் இருக்கும் பொழுது இவன் என்ன பிரதிபலிக்கிறான்னு சொன்னா, ஆண்டவரே, இந்த 12 கோத்திரங்கள் சார்பில் நான் உம்மிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து நமது பெயரை அவருடைய மார்பில் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்து தனது மனவாட்டியாகிய சபையினுடைய பெயரை, கிறிஸ்து யாருக்கெல்லாம் மரித்தாரோ தன்னால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுடைய பெயரை கிறிஸ்து அவர் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி ரட்சிப்பு இழக்க முடியும்? நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? நீங்க மெய்யாக ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் நானும் இருக்கிற இடம் ஒருவேளை இந்த உலகத்தில் உபத்திரவத்தின் மத்தியில் வாழலாம், பாடுகள் மத்தியில் சென்று கொண்டிருக்கலாம், அநேக துரோகங்கள் அநேக நிந்தனைகள் வழியாக சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தோம்னு சொன்னால் இந்த நொடி நாம் கிறிஸ்துவின் இருதயத்தில் இருக்கிறோம், கிறிஸ்துவின் மார்பில் எழுதப்பட்டிருக்கிறோம். என்றென்றைக்கும் மரிக்காத நித்திய பிரதான ஆசாரியருடைய மார்பில் உங்கள் பேரினுடைய பேர் குறிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் பாக்கியசாலி, இந்த அளவுக்கு நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. 4வது 25 வசனம் முதல், எபிரேயர் 9 அதிகாரம் 25 முதல், பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் விலையேறப்பெற்றது? அது நமக்கு நித்திய மீட்பை கொடுத்தது. அது நம்மை சுத்திகரிக்கிறது. அது நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் நித்தியத்தில் நம்மை மகிமைப்படுத்த போகிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய 3 பிரவேசத்தை குறித்து நாம் படிக்கிறோம். முதலாவது பிரவேசம், அவர் தேவனிடமிருந்து நம்மிடம் வந்தார். கிறிஸ்துடைய முதலாம் வருகை எதற்காக வந்தார்? மரித்து மீட்பதற்காக வந்தார். முதலாவது பிரவேசம். 2வது பிரவேசம், நம்மிடம் இருந்து தேவனிடம் சென்றார். சரியா? முதலாம் வருகையில கிறிஸ்து தேவனிடமிருந்து நம்மிடம் வந்தார், மரித்தார். 2வது, நம்மிடம் இருந்து தேவனிடம் பிரவேசித்திருக்கிறார். 2வது பிரவேசம். 3வது பிரவேசம், மீண்டும் தேவனிடம் இருந்து நம்மிடம் வரப்போகிறார். 2ஆம் வருகை குறிக்கிறது. எதற்காக வரப்போகிறார்? 28ஆம் வசனம், தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. ரட்சிப்பை அருளும்படின்னு சொன்னா ரட்சிப்பு 3 வகைப்படும். 1, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, அதற்கு பேர் நீதிமானாக்கப்படுதல். ஒரு முறை நடைபெறக்கூடிய விஷயம்.
இரண்டாவது, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, அது பரிசுத்தமாகுதல், நாள்தோறும் நடக்க வேண்டிய விஷயம். மூன்றாவது, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை, அது மகிமைப்படுத்துதல். நாம் மரித்து நம்முடைய ஆத்துமா நித்தியத்திற்கு போகும் பொழுது அங்கே பாவத்தின் பிரசனமே இல்லாமல் முழுமையான பரிசுத்தமானவர்களாய் நாம் வாழப்போகிறோம். இப்போ கிறிஸ்து எதற்காக வருகிறார்? ரட்சிப்பை அருளும்படி என்றால் பாவத்தின் பிரசனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மீண்டும் இரண்டாம் முறை வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவர் பார்க்கிற ஒரே ஒரு வெளிப்புற அடையாளம், நாம் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான்களோ, எந்த அளவுக்கு கல்விமான்களோ, எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களோ என்பதை அவர் பார்ப்பதில்லை. நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பிக்க அவர்கள் பார்க்கிற ஒரே விஷயம், இந்த நபர் மீது கிறிஸ்துவின் ரத்தம் தோய்க்கப்பட்டிருக்கிறதா? நியாயத்தீர்ப்பிலிருந்து உங்களையும் என்னை எது காப்பாற்றப்பட முடியும்? நியாயத்தீர்ப்பில் நம்மை காப்பாற்றுவதற்கு நம்முடைய திறமைகள், நம்முடைய பலன்கள், நம்முடைய கல்விகள், நம்முடைய ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது. நியாய தீர்ப்பில் நம் காப்பாற்றும்படியான ஒரே ஒரு காரியம், நம் மீது கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம் மீது கிறிஸ்துவின் ரத்தம் தோய்க்கப்பட்டிருக்கிறதா? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, இதனாலே மீட்டுக்கொண்டு, உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது பார்வோன் கிட்ட மோசே போய் கேட்கிறான், ஜனங்களை விடுதலை செய். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். 9 வாதைகளை தேவன் அனுப்புறார். 9 வாதைகளுக்கு மோசே செவி சாய்க்கல. 10ஆவது முறையா மோசே கிட்ட தேவன் சொல்றார், சங்காரதூதன் அனுப்ப போறேன். நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் ஈசோப்பை முழுக்கி அதை உங்கள் வீட்டு நிலைக்கால்களில் பூசுங்கள். சங்காரதூதன் கடந்து வருவான். யாருடைய வீட்டின் வாசலில் ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த குடும்பத்தில் முதல் மகன் சங்கரிக்கப்படுவான். இப்ப சங்காரதூதன் பார்க்கிற ஒரு காரியம் என்ன? இவங்க எந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான்கள், எந்த அளவுக்கு மேன்மையானவர்கள் என்பதை சங்காரதூதன் பார்க்க மாட்டான். எதை அவன் பார்ப்பான்? உள்ளுக்குள் காணப்படுற அந்த உயிர் மீட்கப்படணும்னு சொன்னா சங்காரதூதன் பார்க்கிற ஒரே விஷயம், இந்த வீட்டின் மீது ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற என்பது ஒன்று மாத்திரம்தான். யாருடைய வீட்டின் மீது ரத்தம் தெளிக்கப்படவில்லையோ, ரத்தம் பூசப்படவில்லையோ, அந்த முதல் மகனுடைய தலை எடுக்கப்பட்டுச்சு. எகிப்து முழுவதுமாக ஓலமிட்டார்கள். நியாய தீர்ப்பில் நடக்கிற இதே விஷயம் கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது எரிந்து கொண்டிருக்கிற நித்திய தேவ கோபாக்கினியின் உருவமாகிய நரகத்திலிருந்து உங்களையும் என்னை காப்பாற்றணும்னு சொன்ன ஒரே வழி, நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்து சிந்திய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோமா? அந்த ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டிருக்கா? பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி, சரியா? ஆனால் இங்கு நமக்காக ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த அளவுக்கு வல்லமையானதாக இருக்கிறது. ஈசாக்க பலி செலுத்த போகும் பொழுது, ஆபிரகாம் போகும்போது ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே, கட்டைகள் இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கே? இப்ப ஈசாக்குடைய கேள்விக்கு என்ன பதில்? ஈசாக்குடைய கேள்வி, தகப்பனே, ஆட்டுக்குட்டி எங்கே? அவன் அப்போ கேட்ட கேள்விக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்பு யோவான் ஸ்நானகன் பதில் சொல்றார். யோவான் 1:29,
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஈசாக்கின் கேள்விக்கு என்ன பதில்? தகப்பனே, ஆட்டுக்குட்டி எங்கே? யோவான் சொல்றாரு, இதோ. யாரை காண்பிக்கிறார்? கை நீட்டி கிறிஸ்துவை காண்பிக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உங்களுடைய ஆட்டுக்குட்டி எங்கே? இருக்கிற நபர்கள் மெய்யாகவே நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே பூசப்பட்டிருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் 2 விதமான குரூப் மட்டும்தான், 2 விதமான மக்கள் மட்டும்தான். ஒன்று கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டவர்கள். இன்னொரு குழு அதே ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்தில் சிக்கக்கூடியவர்கள். இந்த 2 பக்கம் நாம் எங்க நின்று கொண்டிருக்கோம்? 2 பேருமே கிறிஸ்து சந்திக்கிற காலம் வரும். இந்த உலகத்தில் அனைத்து மனிதரும், மாதா முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் அனைவரும் ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட போகிறோம். ஒருவரும் no one can escape, ஒருவரும் தப்பிக்க முடியாது. சரியா? கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கி சிந்திய அந்த ரத்தம் மட்டுமே நம்மை மகிமைப்படுத்துகிறது. கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது நியாயம் தீர்க்க மாத்திரம் வரவில்லை, ஜனங்களை மனந்திருபா ஜனங்களை நரகத்திற்கு அனுப்புவதற்காக மாத்திரம் வரவில்லை. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் மத்தியிலே, பாவங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் விடுவித்து அவருடைய சமூகத்திற்கு முன்பாய் கொண்டு போவதற்கு வருகிறார். அந்த நாள் மிக ஒரு மேன்மையான ஒரு நாள். அந்த நாள் ஆச்சரியப்படக்கூடிய நாள். இதுவரை நாம் சிந்தித்திராத அளவிற்கு அந்த நாள் காணப்படும். கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தேற்றுகிறது, நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. எவ்வாறு? கிறிஸ்துவுடைய ரத்தத்தை, கிறிஸ்துவுடைய மரணத்தை திட்டம் பண்ணின, ஆளுகை செய்த அதே தேவனுடைய சர்வ ராஜரிகம் தான் நம்மையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மீது இருந்த அதே கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம் நம் மீதும் இருக்கிறது. நம்மையும் அதே கடவுள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பல கவலைகள், நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், தேவைகள் எல்லாவற்றிலும் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நமது சரீரம் கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டிருப்பதை போன்ற தோற்றத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயப்பட வேண்டாம். சரீரம் தண்ணீருக்கு கீழாக இருப்பினும் தலை தண்ணீருக்கு மேலாகவே இருக்கிறது. இந்த தலையாகிய கிறிஸ்து உயரத்தில் இருக்கிற வரைக்கும் சரீரமாகிய சபையாகிய நீங்களும் நானும் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நமக்காக நமது தலைவர் தேவனுடைய வலது பரிசிலே வீற்றிருக்கிறார். இவைகளை சிந்திக்கும் பொழுது எவ்வாறு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க முடியும்? இவர்களை தியானிக்கும் பொழுது எவ்வாறு அவருடைய சரீரத்தை அசட்டை செய்ய முடியும்? கிறிஸ்துவின் சபையை எவ்வாறு நிராகரிக்க முடியும்? கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், கிறிஸ்துவை நேசியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கிறிஸ்துவை மெய்யாக நேசிப்பீர்கள் என்றால், நீங்கள் தலைவரை நேசிப்பீர்கள் என்றால், அவருடைய சரீரமாகிய சபையையும் நேசிப்பீர்கள். 27ஆம் வசனத்துல சொல்றார், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் ஒரு நாள் மரிக்கப் போகிறோம். இந்த உண்மை தெரியுமா? இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் மரிக்கப் போகிறோம். மரணத்திற்கு பிறகு உன் ஆத்துமா எங்கு செல்லும்? மெய்யாக உன் ஆத்துமா அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டிருக்கிறார். அந்த விலையேறப்பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஒரு பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், ஒரு பாவத்தை விருங்கள், ஒரு பாவத்துக்காக துக்கப்படுங்கள், ஒரு பாவத்துக்காக மனஸ்தாபப்படுங்கள். அந்த பாவத்தை அறிக்கை செய்து சிலுவையை நோக்கி போங்கள். இன்றைக்கும் அந்த ஜீவ ஊற்று திறந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவ ஊற்றில் மூழ்குகிற அனைவருக்கும் ரட்சிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. அந்த ரத்தம் சகல பாவத்தையும் சுத்திகரிக்க அது வல்லமையானது. உங்கள் பாவம் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அந்த ரத்தம் உங்கள் பாவத்தை மன்னிக்க சுத்தி வல்லமையானது. அந்த ரத்தம் நியாய தீர்ப்பில் நம்மை பாதுகாக்க போகிறது.
இவ்வாறாக ஒரு பாடல் சொல்கிறது, நியாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில் அஞ்சியனின் மீட்பர் நீதியே, அன்றைக்கும் அதன் நீதி என்னை மூடுமே. நான் இருக்கும் பாறை கிறிஸ்துதான், வேறு அஸ்திபாரம் மணல் தான். ஜெபிப்போம்.